அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் அமர்கிறாருங்க. இனி யோகத்தின் உச்சியில் மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாறுதல் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக வலுவாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்து தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். சுகஸ்தானம், சப்தமஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. அஷ்டம பாதிப்புகள் விலகும். சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடக்கூடிய தருணமாக அமைகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல்வேறு வகையில அழைக்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது வீரத்தையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்க சக்தி கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். விளையாட்டுத்துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய தலை சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜூலை 14ஆம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்த போகிறாருங்க. எனவே யோகத்தின் உச்சியில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த செவ்வாய் பயிற்சியானது உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக மேசமும் விருச்சிகமும் உள்ளது. இதில் தற்போது தனது ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்கிறார். குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு மாறி சுமார் 45 நாட்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பூமிக்காரகனின் அருளால் இந்த தருணத்துல சொந்த நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதிலும் தங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு எப்படி 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறாரோ அதே போன்று சனி 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதே போன்று செவ்வாயின் சிறப்பு பார்வையானது 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. அதாவது செவ்வாயின் பார்வை இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு தனது சுப பார்வையால் கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். சனி தனது பார்வையால் மேசம், சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. விருச்சிக ராசி இது 3 கிரகங்களினுடைய பார்வையும் பதிகிறது. செவ்வாய், சனி, குரு என 3 கிரகங்களின் பார்வையும் பதியக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. என்றால் மங்களகரகரான செவ்வாயின் அனுகிரகை இல்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளை செய்வது என்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே திருமண பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக அதீதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்வது நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சிறப்பு பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். பொதுவாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் இந்த 3 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதே போன்று ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது சற்று சிரமம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கிறாருங்க. நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மற்ற இடங்கள் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி
நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன், சந்திரன் மற்றும் குரு ஆகிய 3 கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரனையும் சனியையும் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் சனி செவ்வாயின் பார்வை என்பது இவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இந்த வேளையில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது. சனியின் 3ஆம் பார்வை மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறதுங்க. இருப்பினும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனி பார்வையால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சனியின் பார்வையில் புதன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன செவ்வாயின் பார்வையில். ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி கிரகங்களுடைய முரண்பட்ட பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும் போது பல்வேறு வகையில நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க செவ்வாய். மேலும் குறிப்பாக பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சொந்தமாக வீடு, வீட்டுமனை, பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் புதிய வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில கையாளுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சந்தித்து வரக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் இந்த நாட்களாக இறங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைய போகிறது. விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவுல சாதனை புரிய வேண்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிக கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாகவே செலுத்துகிறார். பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அரசியல், கலைத்துறையிலும் முக்கியமான நகர்வுகளை மிக சாதுரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக செவ்வாயின் பெயர்ச்சியின் காரணமாக, செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக அபரிவிதமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. பொதுவாகவே செவ்வாய் வீரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மந்தமான சூழ்நிலை, தடையை சந்தித்த சூழ்நிலை போன்ற அனைத்துமே விலகி மிக அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இப்படி இருக்க, ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாக ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல வகையில மேசராசிக்காரர்களுக்கு சில மாறுதல்கள் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவேதான் யோகத்தின் உச்சியில் பல அதிரடியான நன்மைகளை ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சப்தம பார்வை சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பதிகிறதுங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்த முடியும். தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளில் இருந்த குழப்பம் நீங்குகிறது. புதிதாக பழைய பணிகள் மற்றும் புதிய பணிகள் அனைத்தையும் ஆதியில் நின்ற தடையை சந்தித்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்பட்டு அவற்றை விரைவாகவும் துல்லியமாகவும் முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சனி லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல சலுகைகள், புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை ரீதியாகவும் குரு, சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக இருப்பதால் யோகத்தின் உச்சத்தை தொடக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக
பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 2 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறையில விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதல், அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் வலுவாக 2 சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிர்ஷ்டத்தின் உச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுடைய விருப்பப்படி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று யோகத்தின் உச்சியில் நல்ல பல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு.